கிறிஸ்துவே உங்களுக்குள்ள இருக்கிறார். வாழ்க்கையின் போட்டியை ஜெயமாக விளையாண்டவர், வெற்றி பெற்றவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் என்றால், இந்த வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை ஜெயமாக வெற்றிகரமாக நீங்களும் நானும் ஆடி ஜெயம் எடுக்க முடியும். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி, தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அவருக்காக அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்த்தார். 14 அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாய பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அவர் மரித்தார், அவருக்காக மரிக்கல, நமக்காக மரித்தார். மரணத்தை ருசி பார்த்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்க மக்களை விடுதலையாக்கும்படியாகவும் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படியாகவும் அவர் சிலுவையில் மரித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிசாசின் பிடியில் நாம் கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். வெளிப்படுத்துகிற விஷயம் சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரிழக்கிறேன், ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாக இருக்கிறேன். மரித்தாரு, நமக்காக மரித்தாரு, நமக்காக அடக்கம் எனப்பட்டு நமக்காக உயிர்த்தெழுந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. இனி நமக்கு மரணம் கிடையாது. மரணம் கிடையாதுன்னா பாஸ்டர் அநேக கிறிஸ்தவர்கள்லாம் மரிக்கிறார்களே, மரித்து போயிருக்கிறார்களே. நான் சொல்லுகிறது 2வது மரணம் கிடையாது. நாம் நரகம் போவது கிடையாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது கிடையாது, பிசாசின் ஆதிக்கத்தின் கீழாக ஒருபோதும் நாம் வரப்போவது கிடையாது. எப்பொழுதுமே நாம் மரணத்தை சந்திக்க போவது கிடையாது. மரணம் நமக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த பூமியில் தீர்க்காயுசாக வாழ்ந்து தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் பரலோகம் போகும்பொழுது ஒரு புதிய ஜீவனுக்குள்ளே தான் போகிறோம் தவிர மரணத்துக்குள்ளாக போகல. மரணம் நம்முடையதல்ல, ஜீவன் நம்முடையது. கொலோசியர் 1 எடுங்க. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் ஆதிக்கத்திலிருந்து, இருளின் பிடியினின்று கர்த்தர் உங்களை என்னையும் விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. பிசாசு நம்மை கட்டுப்படுத்த முடியாது, பிசாசு நம்மை பாவம் செய்ய வைக்க முடியாது, பிசாசு நம்மை சோதனைக்குட்படுத்த முடியாது. பிசாசு எப்படி பாவம் செய்ய வைக்கிறான், பிசாசு எப்படி சோதிக்கிறான் என்றால், அவனோட வலைக்குள்ள எப்படி விளை வைக்கிறான் என்றால், நம்மை டெம்ப்ட் பண்ணுறான், சோதிக்கிறான், பொய் சொல்கிறான், வஞ்சிக்கிறான். அவனுடைய வஞ்சனைகளை நம்பி நம்முடைய அதிகாரத்தை நம்மை அழிக்கும்படியாக அவன் கையில் கொடுக்குறோம். பிசாசு நம்மை சோதிக்க முடியாது, பிசாசு நம்மை சோதனைக்குட்படுத்த முடியாது. பிசாசு நம்முடைய மனதுக்குள்ள அவனுடைய பொய்யை உள்ள வச்சு அதன் மூலமாக நம்மை பாவம் செய்ய வைத்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறான். ஆனால் நான் பிசாசுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், பிசாசுக்கு ஏற்று நிற்பேன், தேவனோட அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் நினைச்சோம் என்றால் ஜெயமாக வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும். ஆனால் மக்கள் இன்னும் நம்ப மாட்டேங்காங்க. பாஸ்டர், நான்லாம் தோல்வியாக வாழ்ந்து பழகிட்டேன், நான்லாம் ஜெயிக்க முடியாது, நான் வாழ்ந்த குடும்பம், நான் வாழ்ந்த கலாச்சாரம், நான் சின்ன வயசுலேருந்தே அப்படியே தான் இருந்துட்டேன், நான் ஜெயிக்கிறவன் கிடையாது, நான் விக்டர் கிடையாது, நான் ஒரு விக்டீம், எல்லாவற்றிலையும் நான் அப்படியே தோல்வியிலே வாழ்ந்து பழகினவன். உங்கள் பழைய மனிதன் அப்படிப்பட்டவனாக இருந்தான், பிசாசின் ஆதிக்கத்தின் கீழே இருந்தான். ஒருவேளை அப்படி வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த அடிமை சங்கிலியை உடைச்சி வெளியே வரலாம், அவனுடைய அதிகாரத்தின் கீழ் இல்லை, அவனுடைய ஆளுகையின் கீழ் இல்லை. அப்படிப்பட்ட இருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி இன்னொரு ராஜ்யத்துக்குள்ளே, ஜெயிக்கிற ராஜ்யத்துக்குள்ளே, ஜெயமெடுக்கிற ராஜ்யத்துக்குள்ளே, தேவனுடைய சித்தத்தினால் நிறைந்த ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை என்னை மாற்றியிருக்கிறார். தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையினாலே சிறைச்சாலை கதவை உடைச்சிட்டாரு. சிறைச்சாலை கதவை உடைச்சது நம்ம கிடையாது, அவர் உடைச்சார். சிறைச்சாலை கதவை உடைச்சிட்டு நம்முடைய சங்கிலிகளை அறுத்தாச்சு. இப்போ வெளியே வர வேண்டியது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. நான் அதுக்கு தகுதியே கிடையாது,
நான் விடுதலையோடு வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாதா? அது பழைய ராஜ்யத்தில் இருந்தீங்க. இப்போ புதிய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கீங்க. கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே இருக்கிறார். வாழ்க்கையின் போட்டியை ஜெயமாக விளையாண்டவர், வெற்றி பெற்றவர், வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஜெயமாக மேற்கொண்டு அந்த ஜெயம் எடுத்தவர் என்று உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார் என்றால், இந்த வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை ஜெயமாக வெற்றிகரமாக நீங்களும் நானும் ஆடி ஜெயம் எடுக்க முடியும். என்னோட மாம்சத்தில் வந்ததில்லை, மாம்ச திறமையில் வந்ததில்லை, தேவனுடைய சத்துவத்தினால் வந்தது, தேவனுடைய வல்லமையினால் வந்தது, தேவனுடைய கிருபையினால் வந்தது. அதை விசுவாசிப்போம். அதை விசுவாசிக்கும் போது ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தேவனே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்து தன்னோட ஆற்றலை, தன் சத்துவத்தை அப்படியே இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்.